அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாச்சியார் கோயில் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஜெய்னப் பெண்கள் இஸ்லாமிய கல்வியகத்தின் 4ஆம் ஆண்டு பட்டமளிப்பு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் நாம் பேசப்போகக்கூடிய தலைப்பு பெண் உரிமை. இந்த பெண்ணுரிமை அல்லாஹ் இந்த உலகத்தில் பெண்களுக்கென்று பெண்களை ஒரு மனிதனாகவே மதிக்காத காலகட்டத்திலே, அதாவது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் குழந்தை பிறந்தாலே உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே அல்லாஹ் குர்ஆனில் பெண் குழந்தைகளை நற்செய்தி என்று சொல்லி காட்டுகின்றான். பெண்களுடைய பிறப்பே நற்செய்தி என்று சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். இப்போ இந்த உலகத்தில் எந்த மதமுமே பெண்களுக்கு கொடுக்காத ஒரு சிறப்பை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கு. இப்படி பெண்களுக்கு சிறப்பு மட்டும் இல்லாமல் எவ்வளவோ உரிமைகளை இன்றைக்கு இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கு. அதையெல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய பெண்களுக்கே தெரிவது கிடையாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி அறிவு. இந்த மார்க்கத்தை பற்றிய அறிவு இல்லாததன் காரணத்தினால்தான் பெண்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு உரிமைகளை எல்லாம் வழங்கியிருக்கு என்பதை பெண்களே விளங்காமல் இருக்காங்க. இன்றைக்கு மற்ற மதத்தினர் விமர்சனம் செய்யக்கூடியது இஸ்லாமிய பெண்களை பார்த்து அதிகமாக விமர்சனம் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கல்வி, அதாவது இஸ்லாமிய பெண்கள் அதிகமாக கல்வி கற்பது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் கல்வி கற்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்கள் தான் அதிகமாக பொருளாதாரத்தை தேடக்கூடியவர்களாகவும் அதனுடைய கல்வியுடைய தேவை உடையவர்களாகவும் இருந்தாங்க. பெண்கள் அதிகமாக அவங்களுடைய வீட்டு வேலைகளை செய்தாலே போதும் என்ற நிலைதான் இருந்தது, மாற்று மதத்திலையுமே சரி. ஆனால் காலம் செல்ல செல்ல பெண்களும் ஆண்களை போல கல்வி கற்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிருக்கு. இன்றைக்கும் நம்முடைய இஸ்லாமிய பெண்களே அதிகமாக கல்வி கற்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உலக கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. உலக கல்வி கற்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஆனால் உலக கல்வி மட்டும் கற்றால் நமக்கு போதுமா? மறுமையை எதிர்நோக்கி மறுமையுடைய வெற்றிக்காக வாழக்கூடிய நமக்கு, இஸ்லாமிய பெண்களாக இருக்கக்கூடிய நமக்கு உலக கல்வி மட்டும் போதுமா என்று பார்த்தால் கிடையாது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? மார்க்க கல்வினா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறுமனே அவங்களுக்கு எப்படி சின்ன 3 வயசுல அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு நம்ம அனுப்புறோமோ அது போல மக்தப் மதரசாக்கு அனுப்பி அந்த பிள்ளை அந்த அரபு மொழி குரானை ஓத கற்றுக்கொண்டு குரானை ஒரு தடவை ஓதி முடிச்சாலே போதுமானது, என்னுடைய பிள்ளைக்கு நான் மார்க்க கல்வியை கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் மார்க்க கல்வியா என்று பார்த்தால் கிடையாது. அது வெறும் அரபு மொழி மட்டும்தான். அதை தாண்டி அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்முடைய மொழியில, தமிழ் மொழியில நாம அதுக்குரிய விளக்கத்தை படிச்சா மட்டும்தான் அதனுடைய அர்த்தம், அல்லாஹ் நமக்கு என்னென்ன நம்முடைய மார்க்கத்துல எவ்வளவு விஷயங்கள் பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் விட்டு இன்றைக்கு காலேஜ் படிக்கிறதுக்கு எந்த அளவு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ, காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு படிப்பு வரலன்னா மதரசால போய் சேர்க்கிறாங்க. இப்படி ஒரு நிலை இருக்கு. உலக கல்வி, அதாவது மதரசாவுடைய கல்விங்கிறது படிப்பு வராத பிள்ளைங்க போய் என்ன செய்யலாமா, படிச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நல்லா படிக்கிற பிள்ளைங்களை தான் மதரசால சேர்க்க முடியும். ஏன்னா நல்லா உலக கல்வியே உலக கல்வியிலே அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு சொன்னா மார்க்க கல்வியை கற்கக்கூடிய அறிவு அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு படிக்காத பிள்ளைகளை மதரசால நம்ம போடுவோம், கல்யாணம் வரைக்கும் மதரசால ஓதட்டும், இப்படிங்கிற தப்பான எண்ணம் நிறைய மக்கள் மத்தியில இருக்கு. நீங்க உலக கல்வியை பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணாம்னு சொல்லலை. ஆனா முதல்ல அந்த பிள்ளைங்க 10th 12th முடிச்ச பிறகு உங்களுக்கு மார்க்க கல்வியை கொடுத்துட்டு அதற்கு பிறகு உலக கல்வியை கொடுத்தீங்கன்னா தான் அந்த பெண் பிள்ளைகள் உலகத்தை பார்க்கக்கூடிய பார்வை வேறு மாதிரியாக இருக்கும். இன்றைக்கு பிள்ளைகள் வெளியில போய் அவங்க நிறைய தவறான வழியின் பக்கம் போறதுக்கு காரணம் என்ன? இந்த உலக கல்வி அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குதான்னு பார்த்தா கிடையாது. மார்க்க கல்வி மட்டும்தான் ஒரு பெண் எப்படி பாதுகாப்பாக ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரே கல்வி மார்க்க கல்வி மட்டும்தான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, இறைவா எனக்கு பயனுள்ள கல்வியை தருவாயாக என்று துஆ செய்றாங்க.
அப்படின்னா என்ன அர்த்தம்? பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வினா எல்லாமே பயனுள்ள கல்வி நம்ம நினைக்கிறோம். நமக்கு எது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தருதோ அது மட்டும்தான் பயனுள்ள கல்வி. அதை தாண்டி இந்த உலக ஆதாயத்திற்காக, உலக பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக மட்டுமே நாம் அந்த உலக கல்வியை பயன்படுத்தணும்னா அது நமக்கு பயனுள்ள கல்வியாக நிச்சயமாக இன்மையிலும் இருக்காது, மறுமையிலும் இருக்காது. அப்ப உலக கல்வியோட சேர்த்த மார்க்க கல்வியும் சேர்த்து கொடுக்கும் பொழுது மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு இன்மையிலும் வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். இப்படி ஆண் பெண் இருவருக்குமே கல்வி கற்கக்கூடிய உரிமை இஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்குது. ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில முதலாக இறக்கப்பட்ட வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக, படிங்கன்னு சொல்றான் அல்லாஹ். ஃபர்ஸ்ட் குர்ஆனை படிங்க, வேதத்தை படிங்க, அல்லாஹ் என்ன அறிவுரை உங்களுக்கு சொல்லியிருக்காங்கிறத படிங்க. அதுதான் முதல்ல இறக்கப்பட்ட இந்த மனித சமுதாயத்துக்கு இறக்கப்பட்ட வசனமா இருக்கு. அப்ப இந்த படிப்பு கல்விங்கிறது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லல. ஆண் பெண் இருவருக்குமே மார்க்கத்தை பற்றி அறிவா இருந்தாலும் சரி, உலகத்துடைய கல்வியை அவங்க தேடுறதா இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே அதனுடைய உரிமைகள் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம உலக கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதை விட அதிகமாக மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது பெண்களுக்கு உரிமையாகவே இஸ்லாம் வழங்கியிருக்கு. இப்படி ஏராளமான உரிமைகளை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன உரிமைகள்லாம் இஸ்லாம் வழங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய காலகட்டத்துல உலக கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட நம்ம மார்க்க கல்விக்கு கொடுக்கறது இல்லை. மார்க்க கல்வியை கத்துக்கும் பொழுதுதான் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்கியிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில இரண்டாவது கட்ட நகர்வு திருமணம். அந்த திருமணத்துல ஒரு முதல் பகுதி கணவனை தேர்வு செய்வது. ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் அந்த பெண்ணுக்கு உரிமை வழங்கியிருக்கு. எப்படி கணவனை தேர்வு செய்வதற்கு உரிமையை வழங்கியிருக்கோ அதே போல எப்படி கணவனை தேர்வு செய்ய வேண்டும் என்ற சில நெறிமுறைகளையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ ஒரு 4 நோக்கங்களுக்காக மணமுடிக்கப்படுறாங்க. அவளது அழகிற்காக, குடும்ப பாரம்பரியத்திற்காக, செல்வத்திற்காக, மார்க்க நல்லொழுக்கத்திற்காக. எனவே நீங்கள் மார்க்கம் நல்லொழுக்கம் உடையவரை மணந்து வெற்றி அடையுங்கள், இல்லையெனில் உங்கள் 2 கரங்களும் மண்ணாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ எப்படி கணவனை தேர்வு செய்யக்கூடிய உரிமையும் வழங்கி எப்படி தேர்வு செஞ்சா அந்த வாழ்க்கை நன்மையாக இருக்கும் என்ற நெறிமுறைகளையும் மார்க்கம் நம்மளுக்கு சொல்லுது. ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த பெண்ணுக்கு அந்த உரிமையை வழங்குறாங்களான்னு கேட்டா இல்ல. அந்த பெண்ணுக்கு கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சு வைக்கக்கூடியவங்களாக சிலர் இருக்கிறாங்க. இதே ஒரு ஆண் வீட்டு சைடுல அந்த ஆணை கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணுவாங்களான்னு கேட்டா இல்ல. அந்த ஆணோட விருப்பம்ன்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு. அதே ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் கொடுத்த உரிமையை பெற்றோர்கள் கொடுக்கறது இல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய காலத்துல ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாம அவங்க பெற்றோர்கள் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. உடனே அந்த பெண் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு விருப்பம் இல்லாம, என் சம்மதம் இல்லாம என் பெற்றோர்கள் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க, எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அந்த திருமணத்தை தடை செய்யறாங்க. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு பெண்ணுக்கு விருப்பம் இல்லாம நடைபெறும் திருமணம் செல்லாது என்று சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் சொன்ன அடிப்படையில அல்லாஹ் சொன்ன நெறிமுறைகளை பின்பற்றி கணவனை தேர்வு செய்யக்கூடிய உரிமையை இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு வழங்கியிருக்கு. அப்போ இன்றைக்கு ஒரு பெண் சிறந்த கணவனை தேர்வு செய்வதற்கு எது தடையாக இருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெண்ணிற்கு கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை வழங்கியிருக்கு. ஆனா ஒரு சிறந்த கணவனை தேர்ந்தெடுக்க தடையாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு பெண் சிறந்த கணவனை தேர்ந்தெடுக்க தடையாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தா வரதட்சணை தான். ஒரு பெண் தனக்கு வாழ்க்கை துணையை தேடினாலும் சரி, ஒரு பெற்றோர் தன்னுடைய பெண்ணிற்கு வாழ்க்கை துணையை தேடினாலும் சரி, ஒரு சிறந்த மணமகனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. கல்வி ரீதியாகவும் சரி, அறிவு ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, மார்க்க ரீதியாகவும் சரி, ஒரு சிறந்த மணமகனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த சிறந்த மணமகன் என்ன பண்றாங்க? விலை பேசி வரதட்சணை என்பதை கேட்கிறாங்க. இந்த வரதட்சணையை பெண் வீட்டில இருந்து வாங்குறது எப்ப ஆரம்பமாச்சு அப்படின்னு பார்த்தா 17வது 18வது நூற்றாண்டு கிட்ட போனோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆண்மகன் மட்டும்தான் வெளியே போய் செல்வம் தேடக்கூடியவர்களாகவும் கல்வி கற்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க. பெண்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
இப்ப இந்த படித்த ஆண்மகன், நல்ல செல்வமுடைய ஆண்மகன் திருமணமாக தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு வரிசையில நிறைய மகள்கள் இருக்காங்க, மருமகள்கள் இருக்காங்க. இப்ப அந்த மகன் அந்த அந்த மாப்பிள்ளை இருக்காரு இல்லையா, அவர் வந்து விலை பேசுறாரு. எனக்கு யார் நிறைய செல்வத்தை தராங்களோ அவங்கள நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு விலை பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க எங்க ஆரம்பமாகுது? வரதட்சணை வாங்குறது. இது மாற்று மத சமுதாயத்தினரால் பின்பற்றப்பட்டது. இதே நிலை இன்றைய நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலும் பின்பற்றப்படுகிறது. இப்ப ஒரு ஆண்மகனை பெற்ற தாயார் தன்னுடைய பிள்ளைக்கு பொண்ணு பாக்குறாங்க அப்படின்னா போய் என்ன கேட்பாங்க? என்னுடைய பிள்ளைய 2 டிகிரி படிக்க வச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கேன், நான் குறைஞ்சபட்சம் 30 பவுனாச்சும் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த இடத்துல என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா வரதட்சணை கேட்குறாங்க, விலை பேசுறாங்க அந்த பெண்ணை. சரி, இது மட்டும்தான் வரதட்சணையா அப்படின்னு பார்த்தா கிடையாது. திருமணத்துக்கு முன்னாடி பரிசு விழா செய்யணும், நிச்சயதார்த்த விழா செய்யணும், இதற்கு பெண் மக்கள் நீங்க தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வரதட்சணை தான். இன்னும் நாங்க பத்திரிகை கொடுக்கணும்னா அதுக்கு நாங்க அன்பளிப்புகள் செய்யணும், இதற்கு பெண்ணின் வீட்டார்கள் தான் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவும் வரதட்சணை தான். இன்னும் திருமணத்துக்கு பிறகு சீர்கள் கேட்பாங்க. சோஃபா செட்டு, பெட்டு, டைனிங் டேபிள், ஏசி, வாஷிங் மிஷின், இதெல்லாம் சீர்கள் கேட்பாங்க பெண் வீட்டார்ட்டது. இதுவும் வரதட்சணை தான். இன்னும் மாப்பிள்ளையை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாங்க பெண் வீட்டார்கள் அப்படின்னா பெட்டகங்கள் வாங்கிட்டு வரணும், நிறைய பணியாரங்களை வாங்கிட்டு வரணும், இதுவும் வரதட்சணை தான். இன்னும் அந்த பெண்ணே கருவுற்று இருந்தாங்க அப்படின்னா அதற்கான மருத்துவமனை செலவும் இந்த பெண் வீட்டார்கள் தான் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க, இதுவும் வரதட்சணை தான். இன்னும் அந்த பெண்ணே பேரனோ பேத்தியோ பெத்தெடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு செலவு செய்யணும், தங்க நகைகள் வாங்கி போடணும்னு பெண் வீட்டார்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க, இதுவும் வரதட்சணை தான். இவ்வாறு ஒரு பெண் பிள்ளையை பெத்துட்டாங்க அப்படின்னா செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், செலவுக்கு மேல செலவு அப்படிங்கிறதுனால பெற்றோர்களே என்ன பெண் பிள்ளை பிறந்தாலே வெறுக்க காரணமாக இருக்கிறது இந்த வரதட்சணை தான். இதே நிலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி அரேபியர்கள்ட்ட நிலவுச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா அவர்கள் பெண் பிள்ளையை வெறுத்தாங்க. பெண்களை பெண் பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா உயிரோடு புதைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இதல் மௌஊதத்து சுஇலத் பி ஐதம் பின் குத்திலத் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னன்னா உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை எதற்காக புதைக்கப்பட்டால் என்று மறுமையில் வினவப்படும் போது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த குழந்தை எதுக்காக புதைக்கப்பட்டுச்சு? வரதட்சணைங்கிற கொடுமையால, எதுக்குடா பிறந்தான்னு பெத்தவங்க நினைச்சதுனாலதான் அந்த குழந்தை உயிரோடு புதைக்கப்பட்டுச்சு. இதனால மறுமையில அல்லாஹ் விசாரிப்பான், எதுக்கு இந்த குழந்தை புதைக்கப்படுச்சுன்னு விசாரிக்கப்படுறப்ப வரதட்சணை வாங்கினவங்க, வரதட்சணை கொடுத்தவங்க, வரதட்சணை தவறுன்னு சொல்லாம அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நின்றவங்க எல்லாருமே அல்லாஹ் குற்றவாளியாக தான் பார்ப்பான். இந்த பெண் சிசு கொலை மட்டும்தான் வரதட்சணைனால நடக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னும் எவ்வளவோ பெற்றோர்கள் நம்முடைய பெண்ணுடைய கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு வட்டியின் பக்கம் போறாங்க. இன்னும் எவ்வளவோ பெற்றோர்கள் வீடு வீடா போய் கையேந்துறாங்க, குமரு காரியம் ஏதாச்சும் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கையேந்துற நிலையை பார்க்குறோம். இன்னும் எவ்வளவோ பெண்கள் திருமணமாகாம வீட்டிலே இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் எவ்வளவோ பெண்கள் திருமணம் ஆகியுமே கொடுமைக்குள்ளாகிறத பார்க்குறோம். எவ்வளவோ பேர் கொலை செய்யப்படுறதையும் பார்க்குறோம். தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படின்னு NCRBன்னு ஒரு குறிப்பு இருக்கு. அது 2023 சொல்றாங்க 6000க்கும் மேற்பட்ட பெண்கள் வரதட்சணையின் கொடுமையால் இறந்து போயிருக்காங்களாம். அதாவது மாதத்திற்கு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் வரதட்சணையின் கொடுமையால் 2023 மட்டும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பு சொல்றாங்க. இவ்வாறு வரதட்சணையை அதிகமாக வாங்குறது நம்முடைய சமுதாயத்தில் இன்றளவுமே பின்பற்றப்பட்டு வருகின்றது. வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு பெண்ணை கேவலப்படுத்தக்கூடியதாகவும் ஒரு பெண் பிறந்தாலே சுமையாக நினைக்கக்கூடிய பழக்கமாகவும் இருக்குது. ஆனா இந்த நிலைமை இப்பயே நிலவரப்ப 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்ணை கௌரவப்படுத்தும் விதமாகவும் கண்ணியப்படுத்தும் விதமாகவும் அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ஒரு உரிமையை வழங்கியிருக்கான். அது என்ன அப்படின்னு பார்த்தா மகர் என்னும் உரிமை. ஒரு ஆண்மகனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிற அப்படின்னா அவளுக்கு மகர் எனும் நன்கொடையை கொடு, மகர் இல்லாமல் திருமணமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பெண்ணுக்கு ஒரு உரிமையை கொடுத்துருக்கான். அதாவது மகர்னா எவ்வளவு வேணாலும் அந்த பெண் அந்த மணமகன்கிட்ட கேட்கலாம், அப்படி ஒத்துக்கிட்டாதான் திருமணமே நடக்கும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒரு பொற்குவியலே ஒரு பெண்ணு கேட்டாலும் அதை நீ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இவ்வாறு நம்ம ஊர்ல என்ன பழக்கம் இருக்கு அப்படின்னா மகர்னா 1001 ரூபாய் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. மகர்னா 1001 ரூபாய், இன்னும் வரதட்சணைனா 30 பவுனுக்கு மேல 40 பவுன் 50 பவுன் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கு. ஆனால் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே மகர் என்னும் உரிமையை பெண்ணுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இவ்வாறு மகர் என்னும் உரிமையை அல்லாஹ் திருமண வாழ்வின் பாதுகாப்பிற்காக ஒரு பெண்ணிற்கு வழங்கியிருக்கான். இன்னும் திருமணத்துல அவளை தாங்க முடியாத அளவு பிரச்சனைகள் ஏற்பட்டா
அதிலிருந்து வெளிவர அல்லாஹ் எதுவும் பெண்ணுக்கு உரிமையை வழங்கி இருக்கின்றானா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெண்ணுக்கு கல்வி கத்துக்கிறதுக்கு, கணவனை தேர்ந்து செய்யறதுக்கு, இன்னும் அவர் மகர் கொடைய அவளா நிர்ணயிச்சு கேட்டிருக்கிறதுக்கு எப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கம் உரிமை தந்திருக்கோ, அதே மாதிரி இப்போ ஒரு திருமண வாழ்க்கையில பிரச்சனை, சண்டை சச்சரவு ஏற்படுது, இல்ல கடுமையான கருத்து வேறுபாடு ஆகுது அப்படிங்கிறப்போ ஒரு ஆண் விவாகரத்து, அதாவது தலாக்குங்கிற உரிமை எப்படி ஆணுக்கு இருக்கோ, அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு அவளுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை, அதுல இருந்து வெளிவரதுக்கு ஒரு தீர்வா இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவளுக்கு குலா அப்படின்ற அந்த உரிமையை வழங்கியிருக்கு. இன்றைக்கு இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, விவாகரத்து அப்படின்னு சொன்னாலே இதை ஆண் தான் கொடுக்கணும், பெண்ணுக்கு அதுல உரிமை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு பெண்மணி ரசூல்லா கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி ரசூல்லா, நான் என் கணவரோட மார்க்கத்தையோ இல்ல குணத்தையோ நான் குறை சொல்ல மாட்டேன், ஆனா நான் நிராகரிப்பின் பக்கம் போயிடுவேணும்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு, அதனால எனக்கு நீங்க அவர்கிட்ட மனவிலக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி ரசூல்லாட்ட சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிகிட்ட கேட்கிறாங்க, அவர் உங்களுக்கு இந்த தோட்டத்தை மனக்கொடையா கொடுத்தாங்க இல்லையா, அதை நீங்க திருப்பி கொடுத்துடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ அந்த பெண் என்ன பண்றாங்க, அந்த மனக்கொடையை திருப்பி கொடுத்துட்டு ரசூல்லா அந்த இடத்துல அந்த பெண்மணிக்கு இந்த குலா அப்படின்ற உரிமையை அவளுக்கு தராங்க. இப்போ இதுவே ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கணவன் இறந்துட்டாலோ இல்ல விவாகரத்தை ஆயிட்டாலோ அந்த பெண் மறுமணம் முடிச்சா அப்படின்னா அதை விபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மதங்கள் சொல்லுது. இப்படி விபச்சாரம் சொல்லி மற்ற மதங்கள் சொல்லும் போது இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அந்த மறுமணத்தை அவளுக்கு ஒரு உரிமையா கொடுத்திருக்கு. இந்த மறுமணம் அப்படின்ற இந்த உறவு அவளுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அவளுக்கு இன்னொரு மறு வாழ்வாகவும் இந்த மறுமணமானது அவளுக்கு இருக்கு. இன்றைக்கு இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க, மறுமணம், ஒரு பெண் மறுமணம் பண்ண போறா அப்படின்னா உனக்கு அதை கேவலமா பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க. உனக்கு இந்த வயசுல இன்னொரு கல்யாணம் தேவையா, உனக்கு இத்தனை பெருசுல ஒரு புள்ள இருக்கு, அந்த புள்ள என்ன நினைச்சுக்கும், தப்பா நினைச்சுக்காதான்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. இதை கேட்டு அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுது, ஒருவேளை மறுமணம் செய்யறது தப்பு தானோ, ஒருவேளை செய்யக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள்ட்ட சொல்லக்கூடியதா இருக்கு. இப்போ இவங்க சொல்ற மாதிரி அவங்க மறுமணம் செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னா இந்த சமூகத்துல அவளால நிம்மதியா வாழ முடியுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை இல்ல, அவளுக்கு கணவன் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய தொந்தரவுகளுக்கும் பாலியல் ரீதியான தொல்லைகளுக்கும் அவ ஆளாக்கப்படுறா. இப்போ ஒரு ஆணுக்கு அவனுடைய மனைவி இறந்து போறா அப்படின்னா அடுத்த நாளே புது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. இதுவே அந்த பெண்ணுக்கு அவனுடைய கணவன் இறந்துட்டான் அப்படின்னா விதவன் சொல்றது, இல்ல விவாகரத்து ஆயிடுச்சா வாழா வெட்டின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. இத்தனைக்கு தான் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலையும் அவங்க கலந்துக்க கூடாது, தான் சொந்த மகனோட கல்யாணமா இருந்தாலும் சரி அவ கலந்துக்க கூடாது. இன்னும் தானே அந்த பெற்றோர்களே சொல்லுவாங்க, இல்ல என் பிள்ளையோட கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும், அவளுக்கு நான் இதெல்லாம் இந்த காரியங்களாம் நல்லபடியா நடக்கட்டும், நான் வந்தா அது நல்லதா நடக்காது, நான் ஒரு பீடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சமூகமா அவங்கள ஆக்கிடுச்சு. ஆனா நம்ம நல்லா அவனை தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாயை தவிர மனமாற பிரார்த்திக்கிறவங்க யாரும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப திருமணமான தம்பதி வெளில போறாங்க, வெளில போறப்போ வீட்டார்கள் என்ன பண்றாங்க, வெளில ஒரு விதவையோ இல்ல வாழா வெட்டியோ வராளா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியவங்களா இருக்காங்க. இதற்கு திருமணமான தம்பதிகள் முத வெளில போறாங்க, போன காரியம் நல்லபடியா நடக்குதோ இல்லையோ, இல்ல வேண்டாம் பார்த்துட்டு அனுப்புவோம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த இடத்துல இப்போ ஒரு ஆணுக்கு அவன் மனைவி இறந்துட்டா அவனை வாழா வெட்டணும் இல்ல விதவன்னு சொல்றது கிடையாது. இந்த பெண்களை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க, அடிமைப்படுத்தக்கூடியவங்களாகவும் இன்னும் அவங்களோட உரிமையை பறிக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களோட மனைவிமார்களே நம்ம எடுத்துப்போமே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர எல்லோரும் மற்ற மனைவிகள் எல்லோரும் ரசூலுல்லாஹ்வை மறுமணம் பண்ணிக்கிட்டவங்க தான். அப்போ இந்த இடத்துல இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது, அவளுக்கு இந்த மறுமணம் அப்படிங்கிற இந்த விஷயத்த அவளுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இன்னும் அவளோட ஒரு உரிமையாகவும் வழங்குது. இப்போ கணவனை இழந்த பெண், இந்த கணவனை இழந்த பெண் அவனுடைய கணவன் விட்டு சென்ற சொத்துல இந்த இஸ்லாத்துல அவளுக்கு ஏதாச்சும் உரிமை கொடுத்திருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
கணவனை இழந்த பெண்ணுக்கு கணவனுடைய சொத்திலிருந்து அவளுக்கான நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பங்கு இஸ்லாம் வழங்குது. பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில கணவனை தேர்வு செய்து திருமணம் செய்யறதுல இருந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படும் போது குலாவுக்கு பிறகு மரணம் செய்யற வரைக்கும் எப்படி இஸ்லாம் உரிமைகளை வழங்கியிருக்கோ அதே போல பொருளாதார ரீதியான சொத்துரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கு. இஸ்லாத்துல பெண்களுக்கான சொத்துரிமைங்கிறது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இறைவனாலேயே கடமையாக்கப்பட்ட சட்டம். அறியாமை காலத்தை எடுத்துட்டோம்னா அதுல ஒரு பெண்ணுக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆண்மனுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளோ மரியாதையோ ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படல. அதே ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தா அந்த குழந்தை அது தன்னோட வீட்டுக்கு வாரிசு பிறந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இதே பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதை வெறுக்கக்கூடிய மக்களாகவும் இன்னும் அந்த பெண் குழந்தைகளை உயிருடன் புதைக்கக்கூடியவங்களாகவும் தான் அறியாமை காலத்துல இருந்தாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு வீட்டுல பெண் குழந்தை பிறந்தா அதை நற்செய்தி அப்படின்னு சொல்லுது. இன்னும் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அதை நல்ல முறையில வளர்த்தெடுத்தார் அப்படின்னா நாளை நாளும் அவரும் மறுமையில சொர்க்கத்துல ஒன்றிணைந்து இருப்போம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னும் இந்த உலகம் முழுக்க எவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஒரு நல்லொழுக்கம் உள்ள பெண் தான் சிறந்த செல்வம் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இப்படி ஒரு அறியாமை காலத்திலேயே பெண்ணையே செல்வமாக கருதி அந்த பெண்ணுக்கான அனைத்து உரிமைகளையும் இஸ்லாம் வழங்கியிருக்கு. அல்லாஹ் தன்னோட திருமறையில பெண்ணுக்கான சொத்துரிமை பத்தி சொல்லும் போது பெற்றோரும் உறவினரும் விட்டு சென்றதில் பெண்களுக்கும் பங்கு உண்டு. அது குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அது கடமையாக்கப்பட்ட பங்கீடாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு பெற்றோருடைய சொத்தாக இருந்தாலும் சரி கணவருடைய சொத்தாக இருந்தாலும் சரி இல்ல உறவினர்களுடைய சொத்தாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அவர்களுக்கான நிர்ணயிக்கப்பட்ட பங்கை கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப இன்னைக்கு இந்த உலக சட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1956 தான் ஆண்களுக்கும் சொத்துல பங்கு இருக்கிறது போலயே பெண்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு பெண்களுக்கான சொத்துரிமையை கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சுதான் பெண்களுக்கு சொத்துரிமையே கிடைச்சிருக்கு. ஆனா இஸ்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு சொத்துரிமையை வழங்கியிருக்கு. இப்போ பெண்களுக்கு சொத்துரிமையை கிடைச்சிருந்தாலும் இன்னைக்கு சமூகத்துல சில இடங்கள்ல அவங்க போராடிதான் அவங்களுக்கான சொத்து பெற வேண்டிய சூழலும் இருக்கு. இஸ்லாம் பெண்ணுக்கு சொத்துரிமையை வழங்கியிருக்கு. அதை செலவு பண்றதுக்கான உரிமையை கொடுத்திருக்கா அப்படின்னா அதுவும் கொடுத்திருக்கு. இப்போ சில இடங்கள்ல பெண் சொத்துக்கு உரிமையாளராக இருப்பாங்க. ஆனா அதை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்க கணவராகவோ இல்ல பெற்றோராக இருப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி தன்னுடைய செல்வத்திலிருந்து தன்னுடைய கணவருக்காக செலவு செஞ்சு அதனால தர்மம் செஞ்ச நன்மையை அடைஞ்சிருக்காங்க. இப்போ இஸ்லாம் ஒரு பெண்ணையே செல்வமாக கருதி அந்த பெண்ணுக்கான அனைத்து உரிமைகளையும் வழங்கி குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி இன்னும் பொருளாதாரத்துல நல்ல நிலையில இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு சொத்துரிமைகளையும் வழங்கி இஸ்லாம் பெண்களை கண்ணியப்படுத்துது. சரி, இப்போ பெண்களுக்கு இஸ்லாம் எவ்வளவோ உரிமைகளை கொடுத்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். அவர்களுக்கு ஆரம்பத்துல கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையாக இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா அதுல இருந்து வெளியே வரக்கூடிய குழாவாக இருந்தாலும் சரி கணவன் இறந்துட்டாங்க இல்ல விவாகரத்து ஆயிடுச்சுன்னா மறுமணம் செய்யக்கூடிய உரிமை இன்னும் அவர்களுக்கு சொத்தில் இருக்கக்கூடிய உரிமை இப்படி எவ்வளவோ உரிமைகளை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கு. ஆனாலும் இன்றைக்கு உலகத்துல பெண்களுக்கு அதாவது இஸ்லாமிய பெண்களை பார்த்து வரக்கூடிய ஒரு விமர்சனம் மிகப்பெரிய விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களை இஸ்லாம் அடிமைப்படுத்துது அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிஜாப்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்க பெண்களுக்கு போட்டு அவங்களை நீங்க அடிமைப்படுத்தலையா அவங்களுடைய ஆடை சுதந்திரத்தை நீங்க பறிக்கிறீங்களே அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு எவ்வளவுதான் உரிமைகள் இந்த இஸ்லாம் நமக்கு வழங்கியிருந்தாலும் பெண்களுக்கு அதிகமா நடக்கிற குற்றங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தீர்வா என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஹிஜாபானது இருக்கு. முதல்ல இந்த ஹிஜாபை அல்லாஹ் எதற்காக நம்மளுக்கு அணிய சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம வழங்கிக்கணும். அப்பதான் இந்த ஹிஜாபானது நம்மளை அடிமைப்படுத்துதா அப்படிங்கிறது தெரியும். அல்லாஹ் இந்த ஹிஜாபை குறித்து தன் திருமறையில சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றான், நபியே உமது பெண் பிள்ளைகளுக்கும் உமது மனைவியருக்கும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீ கூறுவீராக அவர்கள் தமது மார்பகங்கள் மீது முக்காடை போட்டுக் கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். எதற்காக? அடிமைப்படுத்துறதுக்காக அல்லாஹ் சொல்றானான்னு பார்த்தா கிடையாது.
அவர்கள் தொந்தரவு படுத்தாமல் இருப்பதற்காகவும் அவர்கள் யார் என்று தெரிவதற்காகவும் இதை விதியாகியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்படி நம்ம யாருன்னு தெரியணும், நம்மளுக்கு ஒரு தொல்லை வரக்கூடாததுக்காக தான் அல்லாஹ் இதை விதியாகியிருக்கானே தவிர அடிமைப்படுத்துறதுக்காக இல்லை. ஆனா இன்றைக்கு இருக்கிற பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கை பார்த்துட்டு ஒருவேளை அரைகுறை ஆடை அணிகிறது நம்மளோட உரிமையோ, அதுதான் நம்மளுக்கான சுதந்திரமோ, இந்த ஹிஜாப் ஆனது உண்மையாவே நம்மளை வந்து அடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இதற்கு உதாரணமா ஒரு ரிசர்ச் எடுத்துப்போமே. நம்ம மூளையில வந்து பின்னாடி ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். அது வந்து 2 ஹார்மோன்கள் சுரக்குது. அதுதான் நம்ம எதிர் பாலினத்தின் மீது ஒரு ஈர்ப்படைகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இப்போ சவுத்தாம்ப்டன் அந்த யூனிவர்சிட்டியில சைக்காலஜி ஆஃப் அட்ராக்ஷன் அந்த பாடத்தை எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து இதை குறித்து ஆராய்ச்சி செய்யறாங்க. இப்போ ஆண்கள் வந்து ஈர்ப்படைகிறாங்கல்ல, அதற்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்குள்ள அந்த ஆய்வோட முடியல 5 ரீசனை வைக்கிறாங்க. அதுல முதலாவதா என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க பெண்கள் அணியக்கூடிய அரைகுறை ஆடையா இருக்கு. இப்ப ஆணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவன் பெண்ணோட அந்த வெளி தோற்றத்தின் மூலியமா அவன் ஈர்க்கப்படுறான். இதுவே பெண்ணை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஆணோட உணர்வு மூலியமா அவன் ஈர்க்கப்படுறான். இப்படி இருக்கும்போது பொதுவாகவே அல்லாஹ் நம்ம எந்த வகையில படைச்சிருக்கான், ஒரு பெண்ணை வந்து ஆணை ஈர்க்கிற வகையில தான் படைச்சிருக்கான். அப்படிங்கிறப்போ நம்ம தான் நம்மளுடைய கற்புகளை பேணி பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஆனா இன்றைக்கு இருக்கிற பெண்கள் என்ன பண்றாங்க, நான் அரைகுறை ஆடை அணிஞ்சாலும் பாக்குறவங்க என்ன தப்பா பார்க்க கூடாது, ஏன்னா அரைகுறை ஆடை அணிகிறது என்னோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. இப்போ இவங்க எப்படி சொல்றாங்க, இன்றைக்கு நடக்கிற நாட்டு நடத்தையும் நமக்கு தெரியுது. ஒரு பெண் தனியா வெளில போக முடியல, இந்த கற்பழிப்பு விஷயம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது. நம்ம என்னைக்காச்சும் நம்ம கேட்டிருப்போமா, ஒரு ஆண் தனியா நடந்து போக முடியல, ஒரு ஆணை சேர்ந்து 4 பெண்கள் வந்து சீரழிச்சிட்டாங்க, இப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்மளால கேட்க முடியுதா? அப்போ இந்த பெண்கள் வந்து ஆண்களை ஈர்க்கிற வகையில இருக்கிறாங்கிறப்போ நம்மளுடைய ஆடை முறைகளை பேணி பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கணும். இன்னும் என்ன சொல்றாங்க, இந்த ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டா அது அடிமைத்தனம் படுத்துது, இல்ல இதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது சாதிக்கிறதுக்கு ஒரு தடையா இருக்கு, இன்னும் இது வந்து ஒரு சுமையாகவும் பாரமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. இப்போ இன்றைக்கு இருக்கிற பல்கலைக்கழகத்தையோ பள்ளிக்கூடத்தையோ இல்ல வேலை செய்யக்கூடிய இடங்களையும் எடுத்துப்போமே, என்ன பண்றாங்க, நீ ஹிஜாபா அணிஞ்சா நீ உள்ளார வராத, நீ சீருடைய நீ பின்பற்றதுக்காக நீ என்ன பண்ணணும், நீ ஹிஜாப் அணியாம தான் வரணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த முஸ்லிம்களோட உரிமையை பறிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க, இதை நீங்க ஹிஜாபை போட்டுக்கிட்டு உங்களால சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாவும் இருக்காங்க. இப்போ ஹிஜாபை அணிஞ்சுக்கிட்டே சாதிச்ச எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. அந்த வரலாறும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறாக தான் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு முன்னாள் நடிகை வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் வந்து முன்னாடி வந்து வளர்ந்து வரும் நடிகையா இருந்தேன், அப்போ வந்து என்ன ஆகுது, நான் வெளியே இடங்களுக்கு போனேன் அப்படின்னா எனக்கு நிறைய தொந்தரவுகளும் பாலியல் ரீதியான தொல்லைகளும் ஏற்படும், அதனால நான் அதிகமாவே ஒரு மன அழுத்தத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆளானேன். அப்போ இந்த ஹிஜாப் ஆனது எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பாகவும் நிம்மதியும் அளிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பெண்மணி சொல்றாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு நான் அந்த இஸ்லாத்தை இருக்கிற அந்த எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நானும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல அந்த ஹிஜாபானது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்குதே தவிர அது பெண்களை அடக்கவும் அவர்கள் சாதிக்கிறதை தடுக்கவுக்காக இந்த ஹிஜாப் இல்லை. இப்போ இந்த ஹிஜாப் வந்து பெண்களை கண்ணியப்படுத்துறதுக்காகவும் பாதுகாப்பாகவும் இருக்கு. ஆனா இதை யார் முன்னிலை அணியணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் சட்டம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுதா? இப்போ எப்படி இந்த ஹிஜாப் ஒரு உரிமையாகவும் ஒரு பாதுகாப்புமாக இருக்கோ, அதே போல இந்த அலங்காரத்தை யார் இடத்துல வெளிப்படுத்தணும் யார் இடத்துல வெளிப்படுத்த கூடாது என்று இந்த மார்க்கம் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது, அவர்கள் தமது கணவர்கள், தமது தந்தையர், தமது கணவர்களின் தந்தையர், தமது மகன்கள், தமது கணவரின் மகன்கள், தமது சகோதரர்கள், தமது சகோதரர்களின் மகன்கள், தமது சகோதரிகளின் மகன்கள், தம்மை போன்ற பெண்கள், பெண்களின் மீது நாட்டமில்லாத பணியாளர்கள், பெண்களின் அந்தரங்க உறுப்புகளை பற்றி அறியாத சிறுவர்கள் ஆகியோரை தவிர மற்றவர்களிடத்தில் அவர்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் தன் திருமறையில சொல்றான். அப்போ இந்த வசனத்துக்கு எதிர்மறையாக தான் இன்றைக்கு சில பெண்கள் நடந்துட்டு இருக்காங்க.
எப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறாங்கன்னா ஃபுல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனா அந்நிய ஆண்கள் தான் இருப்பாங்க. அப்போ அந்த அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி அலங்காரத்தை நம்ம வெளிப்படுத்திடுறோம். அதே வீட்டுக்கு வந்தோம்னா நம்மளுடைய கணவர் இருப்பாங்க, அவங்களிடத்துல அந்த அலங்காரத்தை நம்ம வெளிப்படுத்தலாம். ஆனா படுத்துறோமான்னு கேட்டா இல்ல, பழைய நைட்டியை போட்டுக்கிட்டு தான் அவங்க முன்னாடி நம்ம இருக்கோம். அப்போ இந்த மகரமான உறவுகள் யாரு, மகரம் இல்லாத உறவுகள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அப்ப மகரமான உறவுகள்னா திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட உறவுகள். அவர்கள் முன்னாடி நம்ம அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம், மற்ற அந்நிய ஆண்கள் இடத்துல நம்ம அலங்காரத்தை பேணி கொள்ளணும். இன்னும் இன்றைக்கு இருக்கிற மக்கள்கிட்ட என்னன்னா சின்னம்மா பையன் பெரியம்மா பையன் அவங்கெல்லாம் மகரம் இல்லைன்னே தெரியறது இல்லை. அண்ணன் தானே தம்பி தானே அப்படின்ட்டு ஒரு பெண் பிள்ளையை தனியா வீட்டுல விட்டுட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு துணையாக இந்த அண்ணன் தானே தம்பி தானேன்னு சொல்ற உறவு முறைகள் எல்லாம் விட்டுட்டு போறாங்க. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் அந்நிய ஆண்களோட, அதாவது மகரம் இல்லாத உறவுகளோட தனிமையில இருப்பதை தடை செய்யுது. அதே போல எப்படி தனிமையில இருக்கிறத தடை செஞ்சிருக்கோ அதே பயணத்துக்கும் இந்த சட்டம் பொருந்துமா? மகரம் இல்லாத உறவு கூட எப்படி தனிமையில இருக்கக்கூடாதோ அதே போல மகரம் இல்லாத ஆண்கள் கூட தனிமையை பயணம் செய்யக்கூடாது. இப்போ இன்றைய கால சூழலுக்கு பெண்கள் தன்னோட தேவைகளுக்காக வெளியே பயணம் செய்யக்கூடிய சூழல் ஏற்படுது. இப்போ வெளியில தனியாக பயணம் செய்யலாமா அப்படின்னா நபிசுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய ஒரு பெண் ஒரு இரவு ஒரு பகல் தொலைவுடைய தூரத்தை மகரமான ஆண் துணை இல்லாமல் தனியாக பயணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வெளியில பயணம் செய்யறாங்க அப்படின்னா மகரமான ஆண் துணை இல்லாம ஒரு நாள் தொலைவுடைய தூரத்தை அந்த பெண் பயணம் செய்யக்கூடாது. அதை விட குறைவான தூரத்துல பயணம் செய்யலாமா அப்படின்னா அந்த பெண் செல்லக்கூடிய இடம் பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னா அந்த பெண் தனியாக பயணம் செய்யலாம். உதாரணமா எடுத்துக்கணும்னா இப்ப ஹஜ் உம்ராவுக்குலாம் பெண்கள் போறாங்க. இப்போ அப்படி போகும்போது மகரமான ஆண் துணை கூட போகாம பெண்கள் கூட்டமாக போவாங்க. அவங்க போகக்கூடிய இடமும் பாதுகாப்பான இடமா இருக்கு. அப்போ அந்த மாதிரி அவங்க பயணம் செய்யலாம். இப்போ பெண் தனியாக பயணம் செய்யறாங்க, அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஒரு வன்முறை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல தவறு செய்யக்கூடிய ஆணை திட்டக்கூடிய மக்களும் இருப்பாங்க. இதே இன்னொரு சாரார் என்ன சொல்லுவாங்க, அந்த பெண் ஏன் தனியா பயணம் செஞ்சா, இன்னும் மகரம் அல்லாத அதாவது தன்னோட உறவினர் அல்லாத ஆண்மகன் கூட ஏன் அந்த பெண் பயணம் செஞ்சா அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க. அப்போ இஸ்லாம் தனியாக பயணம் செய்யக்கூடியதை தடுக்குது, இன்னும் மகரம் அல்லாத உறவு கூட பயணம் செய்யறதை தடுக்கிறது மூலியமாக அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அந்த வன்முறைகளை இஸ்லாம் தடுக்குது. இன்னும் இப்ப இந்த மகரமான விஷயம் வெளியில மட்டும்தான் பேணப்படணுமா அப்படின்னா இல்ல, வீடுகளிலையும் அது பேணப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரு பெண் தாய் வீட்டுல இருக்கும்போது அவருக்கு பெரும்பான்மை மகரமான உறவா தான் இருப்பாங்க. இதே இந்த பெண் திருமணமாகி போயிட்டாங்க அப்படின்னா கணவருடைய வீட்டுல மகரம் அல்லாத உறவு இருப்பாங்க. அதுல முக்கியமானவங்க கணவருடைய சகோதரர்கள். இது கணவருடைய சகோதரர் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது கணவனுடைய சகோதரர்கள் மரணத்திற்கு நிகரானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிகமான தவறு நடக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு எச்சரிக்கையாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு பெண்ணும் ஆணும் தனிமையில இருக்கும்போது மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பெண்ணும் ஆணும் தனிமையில இருக்கும்போது தவறு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரியான எச்சரிக்கைகள்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ அறியாமை காலத்துல சுற்றி திரிவதை போல சுற்றி திரியாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ பெண்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு வெளியில செல்லாமையும் அப்படி வெளியில செல்லும் போது சரியான முறையில ஹிஜாபை பேணி இன்னும் அதை யாரிடத்துல பேண வேண்டுமோ அவர்களிடத்துல சரியான முறையில பேணினாங்கன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த சட்டங்களை பின்பற்றும் போது இந்த பெண்ணுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். பெண்களை அடிமையாக நடத்திய இந்த காலத்திலேயுமே 1400 வருஷத்துக்கு முன்னாடியே பல உரிமைகளை நம்ம மார்க்கம் கொடுத்ததாக பார்த்தோம்.
இன்னும் மாற்று மதத்தவர்கள் அதிகமாக விமர்சிக்கக்கூடிய, உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு நீங்க சொன்னாலும் நீங்க ஹிஜாப் போட்டுட்டு தானே இருக்கீங்க, அது உங்க உரிமையை பறிக்குது இல்லையா அப்படின்னு சொன்னதுக்குமே அந்த ஹிஜாப் அப்படிங்கிறது பெண்ணின் பாதுகாப்பிற்காக தான் அல்லாஹ் அருள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த ஹிஜாபை சரிவர பேணி மகரமை அறிந்து நம் தெளிவாக செயல்பட்டால் அது பெண்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, இந்த ஹிஜாப் சட்டமும் சரி மகரம் அறிந்து செயல்படுறது எல்லாமே யார் பின்பற்றுவாங்க அப்படின்னா ஒரு பக்குவம் உள்ள ஒரு பெண்ணால தான் பின்பற்ற முடியும். பருவம் அடையாத பக்குவம் இல்லாத சிறுமிகளுக்கெல்லாம் நிறைய பாலியல் தொல்லை நடக்கிறத நம்ம அன்றாட ஊடகங்கள்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். இது அதிகரிக்க காரணம் என்ன? சிறு பிள்ளைகளுக்கு கூட வன்கொடுமை இன்றைய காலகட்டத்தில் நடக்குது. இதற்கு காரணமாக இருப்பது ஆபாச படங்களும் போதை தரக்கூடிய பொருள்களும் தான் இதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. ஒருத்தவங்க ஒரு போதை தரக்கூடிய பொருள்களை உட்கொண்டிருக்கும் போதும் அந்த ஆபாச படங்களை பார்க்கும் போதும் அவங்களுக்கு ஏற்படுற மனோ இச்சையின் காரணமாக அல்லது அவங்களுக்கு ஏற்படுற அந்த ஆசையை யாரிடத்துல வெளிப்படுத்தணும் தெரியாம அது பெரியவங்களா இல்ல சின்ன பிள்ளையா அப்படின்னு தெரியாம அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்போ வெளிநாடுகளை எடுத்துக்கிட்டோம், யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி அந்த மாதிரியான நாடுகளை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய இணையதளங்களை சின்ன பிள்ளைங்க போய் பார்க்க முடியுமான்னு கேட்டா முடியாது, அதற்கெல்லாம் தடை இருக்கு. ஆனா இன்றைக்கு இங்க இருக்கான்னு பார்த்தோம்னா அந்த பார்க்க முடியாத அளவுக்கு தடை இருக்கு, ஆனா அது செயல்முறையில இருக்கான்னு கேட்டா இல்ல. இப்போ பெற்றோர்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு, அது கொடுத்து நீங்க விசாரிக்கப்படுவீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. அப்ப பெற்றோர்கள்ட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குன்னா, நாங்க தான் ஒரு கட்டுப்பாட்டோட வளர்ந்தோம், எங்க பிள்ளைங்க அப்படி வளரக்கூடாது, எங்க பிள்ளைங்க நாங்க ஃப்ரீடமா வளர்க்குறோம், எங்க பிள்ளைங்க சுதந்திரமா சுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு போனையும் வாங்கி கொடுத்துடுறாங்க. அந்த பிள்ளை போன்ல என்ன பாக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியறது இல்ல. இன்னும் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள்லாம் தனிமையில தான் போனை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த போன்ல என்ன பாக்குறாங்களே உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. இப்ப இன்றைக்கு இருக்கிற மக்கள் சில பேரு ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில தவறு செய்யறதுதான் விபச்சாரம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, கெட்டதை பார்ப்பது கண் செய்யக்கூடிய விபச்சாரம், கெட்டதை கேட்பது காது செய்யக்கூடிய விபச்சாரம், கெட்டதை பேசுவது நாவு செய்யக்கூடிய விபச்சாரம். அப்போ இந்த மார்க்கத்துல சொல்லி இருக்கிற வழி ஒழுக்கங்களை பிள்ளைகளுக்கு சொன்னாதான் பிள்ளைகளுக்கு சரியது தவறுதுன்னு அவங்களுக்கு புரியும். அப்போ பிள்ளைகளுக்கு சரி என்ன தவறு என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கடமையில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிள்ளைக்கு நம்ம இதை சொல்லும் பொழுதுதான் அவன் பார்க்கிற விதம் வேறையாக மாறும். இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் ஒழுக்கத்தை சொல்லி வளர்க்குறாங்க. நீ ஹிஜாபை பேணு, நீ இந்த ஒழுக்கங்களை பேணிக்கோ, இவங்களிடத்துல இப்படி நடந்துக்கணும்னு எப்படி இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு ஒழுக்கங்களை சொல்லுதோ அதே போலதான் ஆண்களுக்கும் சொல்லுது. அவனுக்கு அந்த ஒழுக்கத்தை சொல்லும் போதுதான் அவன் பெண்களை பார்க்கிற விதம் வேறையாக இருக்கும். இது குறித்து அல்லாஹ் தன் திருமறையில சொல்லும் பொழுது குல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் நீ கூறுவீராக அவர்கள் தமது பார்வையை தாழ்த்தி கொள்ளட்டும், தமது கற்ப நெறிகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்லாஹ் சொல்றான். அப்ப முதல்ல சொல்லும் பொழுதே ஆண்களை தான் அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் முதல்ல சொல்லும் பொழுதே ஆண்களை பார்த்துதான் சொல்றான், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களே நீங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். இரண்டாவதாக சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் பெண்களுக்கு சொல்றான். அப்ப பெற்றோர்கள் இதுல கவனம் எடுத்து ஒழுக்கம் விஷயத்துல ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஒழுக்கம் விஷயத்துல ரெண்டு பேருமே சமமானவங்க தான். பெண் பிள்ளைக்கு மட்டும்தான் ஒழுக்கத்தை சொல்லி வளர்க்கணும், ஆண் பிள்ளைகள் அப்படியே விட்டுருமான்னு கேட்டா இல்ல. அப்ப ஆண் பிள்ளைக்கும் நம்ம ஒழுக்கத்தை சொல்லி வளர்க்கும் பொழுதுதான் இந்த சமுதாயத்துல சரியது தவறுதுன்னு பகுத்தறிஞ்சு அவன் நல்ல பாதையில நடக்கக்கூடியவனாக இருப்பான். இப்போ இன்றைக்கும் கூட பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு தீர்வாக இஸ்லாம் சொல்லக்கூடிய வழி என்ன? இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளுக்கு இஸ்லாம் எவ்வளவு பாதுகாப்பான வழிமுறைகளை சொல்லியிருக்கு. அதுல முதலாவது ஹிஜாப் நம்ம பார்த்தோம். ஹிஜாபை சரியான முறையில பேணணும். அதற்கு அடுத்ததாக மகரம் அறிந்து செயல்படணும். இன்னும் இது எல்லாம் நம்ம பேணி இருந்தாலும் கூட இன்றைக்கு நம் நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் குறைந்திருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நம்முடைய நாட்டில் வாழக்கூடியவர்கள் வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்காத எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் நம்முடைய நாட்டில் வாழ்கிறார்கள். அப்போ எல்லாருமே நம்முடைய இஸ்லாமிய சட்டத்தை பின்பற்ற மாட்டாங்க.
இந்த உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய நாட்டுல ஒரு புள்ளி விவரம் சொல்லப்படுது. என்னன்னா 2019 வருட கணக்கெடுப்பின்படி ஒரு ஆண்டுக்கு மட்டும் 87 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இன்னும் 2023 ஆண்டு கணக்கெடுப்பின்படி மட்டும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் நீதிமன்றத்தில் 3,65,000 வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள் மட்டும், அதாவது அவங்க பருவ வயதை அடையாத சிறு பிள்ளைகளுக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமைகள் மட்டும் 63,000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அப்போ கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 93% பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரிச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த பாலியல் வன்கொடுமைகளா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் அதிகரித்து கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய குற்றவியல் தண்டனை, அது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான குற்றவியல் தண்டனை இல்லாததன் காரணத்தினால்தான் இன்றைக்கு தவறுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் விபச்சாரத்திற்கு என்ன தண்டனை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமணம் ஆனவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கல்லெறிந்து கொலை செய்யக்கூடிய தண்டனை. திருமணம் ஆனவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு 100 கசையடி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இதையெல்லாம் தகுந்த சாட்சிகளோட நிரூபிக்கப்பட்டால் அந்த தண்டனை நிறைவேற்றப்படணும். இப்படிப்பட்ட கடுமையான தண்டனைகள் எல்லாம் பொது வெளியில பொதுமக்கள் மத்தியில அந்த தவறு செய்பவர்களுக்கு நம்ம கொடுக்கும் போது மட்டும்தான் கண்டிப்பாக அந்த அந்த தவறுகள் கண்டிப்பாக குறையும். ஆனால் இன்றைக்கு நம்ம என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அரபு நாடுகள்ல உள்ள தண்டனைகள் ரொம்ப கடுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கூட பாலியல் வன்கொடுமை நடக்கும் பொழுது, நம்முடைய உறவினர்களோ நம்முடைய நெருங்கிய வீட்டாருக்கோ அது நடக்கும் பொழுது, அங்க உள்ள அரபு நாடுகளுடைய சட்டம் இருந்தால் மட்டும்தான் இங்க தவறுகள் குறையும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அல்லாஹ் சொன்ன அடிப்படையில அந்த குற்றவியல் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால், அங்க உள்ள குற்றவியல் தண்டனைகள் இல்லை, நம்முடைய நாட்டிலேயே தவறுகள் நடக்கும் போது அதற்கு உடனடியாக தண்டனை வழங்கும் போது மட்டும்தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் எல்லாம் குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஆரம்பத்துல இருந்து பெண்களுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய உரிமைகள் பார்த்தோம். இப்படி எவ்வளவோ உரிமைகள் பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கி இருந்தாலும் அந்த ஒவ்வொரு உரிமைகளுக்கு பின்னாலுமே இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு தான் இருக்கு. நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கையில மகர் தொகை என்பது இஸ்லாம் கொடுக்குது. அந்த மகர் என்பது அந்த பெண்ணுக்கு ஒரு உரிமையாகவும் வழங்கியிருக்கு, அவளுக்கு அது ஒரு பாதுகாப்பாகவும் இஸ்லாம் கொடுக்குது. அது போல அவளுக்கு கொடுக்கக்கூடிய சொத்துரிமையா இருந்தாலும் சரி, இப்படி இஸ்லாத்தில் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா உரிமைகளுமே அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில் தான் இஸ்லாம் அனைத்து விஷயங்களையுமே பெண்களுக்கு செய்யுது. ஆனா இன்றைக்கு நம்ம மத்தியில எல்லாருக்குமே இந்த உரிமைகளை பத்தி தெரிஞ்சிருந்தாலும் அதை நம்ம நடைமுறைப்படுத்துறது கிடையாது. வெறும் வாயளவுல மகர பத்தியோ மடவிலக்கு பத்தியோ சொத்துரிமை பத்தியோ பேசுறாங்களே தவிர அதை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அந்த சட்டத்தின் அடிப்படையில் அதை நிறைவேற்றுறாங்களான்னு பார்த்தா கிடையாது. அதனாலதான் இன்றைக்கு பெண்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுவதற்கு காரணமே நாம அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னபடி நடக்காததன் காரணத்தினால்தான். அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன வழிபடி நாம நடந்தோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு, நம்முடைய பெண்களுக்கு பாதுகாப்பும் சிறந்த முறையில கிடைக்கும், அவர்களுக்குரிய உரிமைகளும் சிறந்த முறையில் கிடைக்கும் என்று கூறியவளாக எனது இந்த கருத்தரங்கத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.